இன்னைக்கு நாம 2016ல ரிலீஸ் ஆன 10 கல்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான சைக்கோ படம் பார்க்க போறோம். சைக்கோ தனத்தின் உச்சகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு 16 வயசு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை ஒரு சைக்கோ பயங்கர கொடூரமா கொலை பண்றான். அவ்வளோ கொடூரமா யாராலையும் கொலை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொலை பண்றான். இந்த கொடூர சைக்கோவை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்டும் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு IPS அதிகாரி. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இதுக்கு முன்னாடி லீடா இருந்திருக்காங்க. இப்போ வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ட்ரைனிங்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை போயிட்டு மீட் பண்றாங்க. இங்க என்னமோ விழா மாதிரி நடக்குது. அந்த விழால ஹீரோயின் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன இங்க பேச கூப்பிடும் போது நான் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்க, அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி எந்த கதையுமே என் வாழ்க்கையில கிடையாது. ஆனா என்னால மறக்க முடியாத, என்னுடைய வாழ்க்கையிலேயே சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் இருக்கு, அதை வேணா சொல்றேன். அந்த கேஸ் என்னுடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஜோஜு ஜார்ஜ காமிக்கிறாங்க. எனக்கு இந்த மனுஷனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. இப்படி ஒரு ஆக்டரை பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல இவருக்கு ரொம்பவே சின்ன ரோல் தான். வக்கச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. வக்கச்சன் சில பேரை கூப்பிட்டு மான வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்கு போயிருக்காரு. இந்த ஊரே காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். எந்த பக்கம் போனாலும் மக்கள் நடமாட்டம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வக்கச்சன் மான வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அண்ணா வேணாண்ணா, ஏற்கனவே அந்த டேவிஸ்க்கு நம்மள பார்த்தாலே பிடிக்காது. அன்னைக்கு அப்படிதான் பண்ணிய வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கரும் இருக்கான். இன்னொரு வாட்டி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவனுக்காகலாம் பயந்துட்டு வேட்டையாடாம இருக்க முடியாது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த கன்னை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த வேட்டையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்டாங்க. நான் வெளியே வந்து வேற பிசினஸ் எல்லாம் பண்ணி இப்ப நல்லா தான் இருக்கேன். ஆனாலுமே யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, முக்கியமா இவரு லைசன்ஸே இல்லாம ஒரு துப்பாக்கியை யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த துப்பாக்கியை இன்னமும் வச்சிருக்கிறாரு. லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு அரசியல் பண்ணிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இவரு பேசிக்கிட்டு இருந்த டேவிஸை காமிக்கிறாங்க. டேவிஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோவுடைய மனைவி, ஹீரோக்கு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வக்கச்சன் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஊருக்குள்ள ஹோம் ஸ்டே வச்சிருக்காரு. நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் வந்து தங்குவாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பண்ணையெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. முக்கியமா லோக்கல் போலீஸ் நம்ம வக்கச்சனுக்கு தான் சப்போர்ட். எக்கச்சக்கமா காசை கொடுத்து போலீஸையே வளைச்சி போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆபீசரா இருப்பாரு. ஹீரோவுடைய பையன் ஸ்கூல்ல என்னமோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. அங்க போயிட்டு HM கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க பையனோட சேர்ந்து உங்க பையனுடைய ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ண போன்ஸ் தான். இந்த போன் மூலமா சில பல பிட்டு படங்களை பார்த்து பெண் பிள்ளைகளுக்கு இவங்க அந்த பிட்டு படத்தை அமுச்சு வேற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. என்னுடைய பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். என் பையனா இவ்வளவு மோசமான பையனா வளர்க்கல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க மட்டும் கிடையாது, வந்த எல்லா பேரண்ட்ஸுமே இந்த விஷயம் தான் சொல்றாங்க. இந்த ஒரு வாட்டி அப்படின்றதுனால வான் பண்ணி விடுறேன், அடுத்த வாட்டிலாம் அமைதியா போக மாட்டேன், டிசியை கிழிச்சு கையில கொடுத்து அமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த மாதிரிலாம் நடக்காது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பையன்கிட்ட கேட்டா, அப்பா நான் அனுப்பலப்பா, என் போன்ல அந்த படம்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றான். நீ அனுப்பாம தானா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா, சத்தியமா நான் அனுப்பல அப்படின்னும் போது ஒரு மெசேஜ் போனுக்கு வருது. அந்த போனை புடுங்கி உடைச்சு போட்டுறாரு. இந்த போனால் தான் நீ நாசமா போயிட்டு இருக்க, இந்த போனை பத்திலாம் யோசிக்காம முதல்ல மன்னிப்பு கேளு, கடவுளுக்கு முன்னாடி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முட்டி போட்டு ப்ரே பண்ணு, மாதா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். செம்மையா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறான். அப்பா நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோவுடைய மனைவியும் அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம பையன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன் நம்ம பையனை போட்டு அடிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ கொடுத்த செல்லத்தால் தான் இந்த பையன் இப்படி மாறி போயிருக்கான், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு நர்ஸை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு விக்டர். வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வீடு வீடா போயிட்டு அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கறது, ஊசி போடுறது, பிபி சுகர்லாம் செக் பண்றது அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப கூட ஒரு பாட்டுக்கு செக் பண்றாரு. ரொம்பவே பாசமா பணிவா நடந்துக்கிறாரு. செக் பண்ணி முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு காசையும் பேலன்ஸ் கொடுத்துட்டு, பாட்டிமா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா
அப்படின்னா எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கால் பண்ணுங்க, மாத்திரை போடும்போது டவுட்டா இருந்தாலும் மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பாட்டியே மருமகள் கிட்ட எவ்வளவு நல்ல பையன்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விக்டர் அப்படியே அழகா சிரிச்ச முகத்தோடுவே இருப்பாரு. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. விக்டருடைய வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணைக்கு நடுவுல தன்னந்தனியா இருக்கு. இவரு தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு போல. போறாரு, டிவி போட்டு பாக்குறாரு, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய பையனை காமிக்கிறாங்க. அப்பா போனை தூக்கி போட்டு உடச்சிட்டாரு, அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனா அதை சரி பண்ண முடியாது, புது போன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் சோகமா வீட்டுக்கு வந்துடுறான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ பையனுக்காக புதுசா போன் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அந்த பையன் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் உன்னை நம்புறேன், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன், பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன், அதனால தான் மறுபடியும் போனை வாங்கி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்றான். அப்பாக்கும் பையனுக்குமான உறவு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பையன் அப்பா கிட்டயோ அப்பா பையன்கிட்டயோ பெருசா மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு இளம் பெண்ணை எவனோ ஒருத்தன் கடத்தி பயங்கர கொடூரமா கொலை பண்ணி டெட் பாடியை தூக்கி போட்டு போயிருக்கான். இது 2வது கொலை. அந்த கொலைகாரன் யாரு, எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு எதுவுமே தெரியாது. போலீஸ் ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு விக்டர் பேஸ்மெண்ட்டுக்கு போறான். பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது அவனுடைய காஸ்டியூம், அவனுடைய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஒரு சைக்கோ தனத்தின் உச்சகட்டம் அப்படின்னா சொல்லணும். அந்த மாதிரி கீழே போயிட்டு நிக்கிறான். அங்க ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணு என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னும் போது விக்டர் அந்த பொண்ணு பேசுறத பெருசா மதிக்காம இவன் மேல உட்கார்ந்துட்டு என்னமோ வரைஞ்சிருப்பான். வரைஞ்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறான். இது நல்லா இருக்கா, இந்த டிசைன் உனக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு உயிர் பயத்துல அழுதுகிட்டு இருக்கா. உனக்கு இதெல்லாம் பிடிக்கல போல, சரி ஓகே வேலையை சீக்கிரமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு ஒரு கவரை கொண்டு வந்து இந்த பொண்ணுடைய தலைய மூடுறான். மூச்சு விட முடியாம பண்ணிட்டு ஒரு கோடாலி எடுத்து தூக்கி வீசுறான். அந்த பொண்ணுடைய மண்டையே பொழந்துக்குது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இப்போ இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ போட்டு வந்துட்டான் போல. பொதுமக்கள்ல யாரோ பாக்குறாங்க, போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய டீமும் தான் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய ஹெட்டா இருப்பாங்க. இவங்க டீமோட ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கு. ஒரே சைக்கோ தான் 3 பேரையும் கொலை பண்ணிருக்கான். ஆனா என்ன காரணம்னு தெரியல, மோட்டிவே இல்லாமல கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு சைக்கியாட்ரிக்க பார்த்து இவனுடைய மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கு, இவன் எதுக்காக கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த டெட் பாடி எல்லாம் பார்க்கும்போது அந்த சைக்கோ மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இவன் நார்மலா மத்த மக்கள் கூட எல்லாம் பழகும் போது ரொம்ப ரொம்ப நார்மலா இருப்பான், ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பான். அதுவே ஒரு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான் அப்படின்னா அந்த இறைய வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா தேர்ந்தெடுத்து அதை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணும்போது அவங்க கத்தி அழுவாங்க, அவங்கள ஹர்ட் பண்ணும்போது அழுவாங்க இல்லையா. இத பார்த்து அந்த சைக்கோ சந்தோஷப்படுறான். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கொலை பண்றான். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் தம் அடிப்பாங்க, தம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சாட்டிஸ்பேக்ஷன் தான் அவனுக்கும் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்குது. இவனை வந்துட்டு சாதாரணமா அரெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஜெயிலுக்குள்ள போட்டு வெளியே அனுப்புறதுலாம் நடக்காத காரியம். ஒன்னு பார்த்தவனே ஷூட் பண்ணும், இல்ல அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஜெயில அடைச்சு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவனை மக்களுக்கு மத்தியில விட்டா கண்டிப்பா மத்த மக்களுக்கு தான் பிரச்சனை, பயங்கர டேஞ்சர் ஃபெலோ இவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் இந்த கேஸ பத்தி பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது 1-2 பேரு விக்டரை பார்த்திருக்காங்க. அவங்க சொல்ல அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரைஞ்ச விஷயத்தை வச்சு இந்த மாதிரி தான் கொலைகாரன் இருப்பான், இவனை எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போலீஸ் டீமே தேடிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இதை எப்படி நம்ம ஹீரோயின் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்வியை மேலதிகாரிகள் எல்லாம் கேட்கும் போது அதுக்கு இவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. கடத்தப்படுறது எல்லாமே பெண்கள் தான், முக்கியமா 20ல இருந்து 30 வயசு இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற பெண்களை மட்டும்தான் அந்த சைக்கோ கடத்தி கொலை பண்றான். முக்கியமா கடத்திட்டு போயிட்டு 1 நாளோ 2 நாளோ அடைச்சு வைக்கிறான். அடைச்சு வச்சு ரொம்பவே பயம்படுத்துறான். கடைசியா ஜிப்லாக் கவரை பயன்படுத்தி தலையை மூடி அதுக்கப்புறம் சுத்தியலோ இல்ல கோடாரியோ பயன்படுத்தி மண்டையில பலமா அடிச்சு கொலை பண்றான். இதான் அவனுடைய பேட்டர்ன். இதுவரைக்கும் 3 பெண்களுடைய டெட் பாடியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 3மே சேமா ஒரே பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றான். அந்த பொண்ணு போன் பேசிக்கிட்டே கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது இங்க யாராவது மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிட்டு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கையில ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய மண்டையிலேயே நச்சுன்னு ஒரு அடி அடிக்கிறான். அந்த பொண்ணு
பொண்ணு அப்படியே மயக்கமாகறா. இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு வழக்கம் போல டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போட்டு போறான். இந்த ஸ்பாட்டுக்கும் நம்ம ஹீரோயின் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணும்போது இங்க விக்டர் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா விக்டர் அந்த பொண்ணை கடத்திட்டு போற மாதிரியோ தூக்கிட்டு போற மாதிரியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. இருந்தாலும் விக்டர் தானே கொலைகாரன், இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. விக்டரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் விக்டரால 4 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க 4 பேருடைய போட்டோவையும் காமிச்சு இவங்க எல்லாரையும் எப்போ எங்க வச்சு கொலை பண்ண, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் இவங்கள பார்த்தது கூட கிடையாது, ஆனா கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடும்போது இங்க பாரு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ இல்லனா உண்மையை ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னும் போது இங்க பாருங்க மேடம், நான் ஒழுங்கா சட்டத்தை மதிக்கிற ஒரு நார்மலான குடிமகன், சும்மா என்ன கூட்டிட்டு வந்து உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னா உண்மையை ஏதாவது பண்ணாதானே ஒத்துக்க முடியும். என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு எதிரா உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாதப்ப உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னா மட்டும் நான் எப்படி உண்மையை ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொய்யால உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து விக்டருடைய வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு பெருசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய பேப்பர் கட்டிங்க மட்டும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. ஏஞ்சலுடைய போட்டோவை பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ இந்த போட்டோவை கொண்டுட்டு போயிட்டு விக்டர் கிட்ட காமிக்கும் போது யார் இந்த பொண்ணு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப நடிக்காத, உன்னுடைய வீட்டுல தான் இந்த பேப்பர் கட்டிங்க கண்டுபிடிச்சோம், ஏஞ்சலா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ இந்த பொண்ணு பேரு ஏஞ்சலா, நான் அன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கும் போது இந்த பொண்ணுடைய நியூஸை படிச்சேன், நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன், ஆனா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பொய் சொல்லாத விக்டர், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஏஞ்சலை எப்படி தெரியும், நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கிடையாது, நீங்க வேணா போயிட்டு சரியான ஆதாரம் கொண்டு வாங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இவனை போட்டு புலன் புலக்குறாங்க, செமையா அடிச்சு விசாரிக்கிறாங்க. என்னதான் விசாரிச்சாலும் விக்டர் வாயவே தரக மாட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா உங்களை நேர்ல மீட் பண்ணோம், ஏஞ்சல் கேஸ்ல ஒரு முன்னேற்றம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய மகளு. பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணையும் பொண்ணுடைய அம்மாவையும் நம்ம ஹீரோ நல்லாவே பாத்துக்கிறாரு, நிறைய உதவி பண்றாரு. இந்த ஏஞ்சலை நம்ம ஹீரோ பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஏஞ்சலும் ஏஞ்சலுடைய ஃப்ரெண்டும் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க வக்கச்சன் வராரு. என்னமா ஏஞ்சலு, உங்க அம்மா உனக்கு போன் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, வாங்கி கொடுக்கல அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன், நீயும் நானும் ஜாலியா பேசலாம் அப்படின்னும் போது, கொஞ்சம் வாயை மூடிட்டு போ, எங்க அங்கிள் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கச்சன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். வாமா நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு போறாரு. உன்னுடைய படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கூடிய சீக்கிரமே எக்ஸாம் வரப்போது, 10th எழுதி பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா பெங்களூருக்கு போயிட்டு படிக்க போறேன், ஆனா அம்மா தான் பெங்களூர்லாம் போவாத இங்கே இரு அப்படின்றாங்க, அங்க போயிட்டு படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் அம்மாட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்லாம் நல்லா பண்றவியா, நல்லா படிக்கணும் அப்படின்னும் போது, எங்க அங்கிள் படிச்சா மைண்டுக்குள்ள நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாலையை கொடுக்குறாரு. இது என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்தது, இத போட்டுட்டு நீ படி எழுது, உனக்கு வந்துட்டு எல்லாமே நல்லதாவே நடக்கும், கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ, ஆனா முக்கியமா படிக்கணும், மாலை இருக்கு அப்படின்னு மட்டும் நீ படிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஏஞ்சல வீட்டுல காமிக்கிறாங்க. அம்மா வந்துட்டு இந்த துணிலாம் தச்சு கொடுக்குற அந்த வேலை பார்ப்பாங்க. நானும் தைக்க கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீடில உடைக்க, உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய மனைவியும் இங்க வராங்க. கூடிய சீக்கிரமே இந்த ஊர்ல திருவிழா வரப்போதான். திருவிழாக்காக இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்து இந்த ஊர்ல திருவிழா நடக்குது, பயங்கரமா நடக்குது. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சிலுவைய கையால தூக்கிட்டு ஊர்வலம் போறாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அங்க வக்கச்சனும் வந்திருப்பாரு. வந்தவரு ஏஞ்சலையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. உனக்கு இதே வேலையா போச்சு, திருவிழா அங்க நடந்துகிட்டு இருக்கு, போற வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு இருக்க, அதுவும் அந்த சின்ன குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது, வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நீ அடி வாங்கிட்டு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வக்கச்சனுடைய ஹோம் ஸ்டேல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவரு ஒரு வேலைக்கார பொண்ண ஹோம் ஸ்டேக்கு நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் எதையோ பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய பையனை ஆளையே காணும். நைட்டு 3:30 மணி, விடிய கால 3:30 மணி ஆகுது, இன்னமும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போலான்னு கிளம்புனா கரெக்டா அந்த பையன் உள்ளுக்குள்ள வரான். முகமே சரி கிடையாது. எங்கடா போயிட்டு சுத்திட்டு வர, நைட்டு 3:30 மணி ஆகுது அப்படின்னும் போது இல்லப்பா திருவிழா இல்லையா, அதான் கொஞ்சம் சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். திருவிழா என்ன இன்னையோட முடிய போகுது, அடுத்த வருஷமும் வரப்போகுது, எங்கேயாச்சும் வீடு அடங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல ஏஞ்சலுடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நைட்ல இருந்து ஏஞ்சலாவை ஆளை காணும். நைட் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா அப்போ என்னமோ சவுண்ட் கேட்டுச்சு. எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா காலைல ஏஞ்சி போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு ஆளையே காணும். தயவு செஞ்சு என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுகுறாங்க. இப்போ ஊர் முழுக்க தேடி அலையறாங்க. எங்க தேடியுமே அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவால இந்த கேஸ்லாம் விசாரிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஏதாவது லவ் மேட்டர்ல ஓடி ஏறி போயிருப்பா, 2-3 நாளா திரும்பி வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமா, எடுத்து விசாரிக்க ஆரம்பிங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, வெளியே கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க பேசுறத பார்த்தா தேடுற மாதிரியே தெரியல, என்னுடைய பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா வெளியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வக்கச்சனை காமிக்கிறாங்க. 2-3 ஆடை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் நின்றுட்டே இருக்கும் போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்கச்சனும் வந்து பாக்குறாரு. ஆடை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது கண்டிப்பா அந்த புலியோடைய வேலையா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள வந்து எக்கச்சக்கமான புலி மனுஷங்கள்லாம் அட்டாக் பண்ணிட்டு போச்சு இல்லையா, அப்பயே என் கையில துப்பாக்கி இருந்துச்சு, அது லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, அப்பயே நான் அந்த புலியை ஷூட் பண்ணிருந்தேன் அப்படின்னா இப்ப இந்த ஆடுகள் காணாம போயிருக்காது. என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா ஏஞ்சலாவையும் அந்த புலி தான் தூக்கிட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு முழுக்க தேடுறாரு. 4 பேரு 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஓடி போயிட்டா, அம்மாக்காரி அந்த பொண்ணை ஒழுங்கா வளர்க்கல, அங்க இங்கன்னு சுத்தி ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சில பேரு புலி தூக்கிட்டு போச்சு அப்படின்றாங்க. சில பேரு அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போச்சு, நான் அந்த தண்ணியாண்ட பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணுடைய டெட் பாடிய காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பள்ள மாதிரி இருக்கிற ஏரியால ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் பாக்குறாரு. அவரு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு, செமையா அழுகுறாரு. போலீஸ் பொதுமக்கள்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்போ அந்த பொண்ணுடைய அம்மா வந்திருப்பாங்க, அவங்க டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீங்க போகாதீங்க, நீங்க அதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் தடுக்கிறாங்க. இந்த கேஸை தான் ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு தூக்கிட்டு போறாங்க. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஒரு கொடூரமான சைக்கோவை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது, இந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது, இந்த பொண்ணுடைய முகத்திலேயே செமையா அடிச்சு மூஞ்சையே சதிச்சிருக்கான், உடம்பு முழுக்க அடிச்சிருக்கான், அங்க இங்கன்னு சொல்லிட்டு எலும்பு முறிவே ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய பிரைவேட் பார்ட்டை சதைச்சு வச்சிருக்கான். கண்டிப்பா அந்த கொலைகாரன் மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், ஒரு சரியான கொடூரமான சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த கேஸை ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஏஞ்சலாவுடைய அம்மாவை போயிட்டு மீட் பண்ணி, நீங்க எப்போ கடைசியா உங்க பொண்ணை பாத்தீங்க, உங்க பொண்ணு எதை பார்த்தாச்சு பயமா இருக்கு, யாராவது என்ன ஃபாலோ பண்றாங்க இல்ல யாராவது அட்டாக் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் நார்மலாவே கலகலன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அன்னைக்கும் சந்தோஷமா தான் இருந்தா, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே அந்த பொண்ணு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது எப்படி எங்க வச்சு அந்த பொண்ணு காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு திருவிழா முடிஞ்சு ஒரு 1-1:30 மணி இருக்கும், நாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த பொண்ணு தூங்க போயிட்டா, வழக்கமா என்னுடைய பொண்ணு எக்ஸாம்லாம் வருது அப்படின்னா நைட்டு முழுக்க உட்கார்ந்து கூட படிச்சுக்கிட்டே இருப்பா, அன்னைக்கு நைட்டு என் பொண்ணுடைய ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, நான் போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன், வழக்கம் போல படிக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என் பொண்ணு எப்படி வெளியே போனா, யாரு என் பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியல, நீங்க எப்படியாச்சும் அந்த குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த ஊர்லயே தங்கி ரொம்ப நாளா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, கொலைகாரன் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு கடைசியா அந்த வக்கச்சன் மேல தான் டவுட் இருக்கு, இவனை தான் அன்னைக்கு நைட்டு 1:30 மணிக்கு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொல்றாங்க. இவங்கிட்ட விசாரிக்கும் போது நான் 2-3 மணிக்கா அந்த திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு போனேன், மத்தபடி நான் அந்த பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு கள்ள துப்பாக்கி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அது என்னுடைய அப்பாவுக்கு சொந்தமானது, இன்னமும் நான் வச்சு யூஸ்
பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கள்ள துப்பாக்கியை யூஸ் பண்ணி ஊர் மக்களை பயம்புறுத்திக்கிட்டு இருக்கிற நீ எதுக்காக ஏஞ்சலாவையும் பயம்புறுத்தி அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது நானும் ஷாக் ஆகுறாரு. ஆனா வக்கச்சனுக்கு எதிரா எந்த சாட்சியங்களும் எந்த ஆதாரங்களும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் பெருசா நம்ம ஹீரோயினால விசாரிக்க முடியல. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் விசாரிக்கிறாங்க. இந்த கேஸ ஹீரோயினால முடிக்கவே முடியல. வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே இருக்காம். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஏஞ்சலா கேஸ்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு, நீங்க கிளம்பி இந்த ஊருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறாரு. ஹீரோயினை போயிட்டு மீட் பண்ணா இந்த கொலைகாரனை பத்தி ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த கேஸுக்காக இவன் அரெஸ்ட் பண்ணும்போது இவனுடைய வீட்டுல ஏஞ்சலுடைய பேப்பர் கட்டிங்க பார்த்தேன். உறுதியா சொல்றேன், இவனுக்கும் ஏஞ்சலுக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இல்லனா ஏஞ்சல இவனே கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் போயிட்டு அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் அப்படியே பாக்குறாரு, சிரிக்கிறாரு. கிட்ட வந்து என் பேரு விக்டர், உங்க பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ கூடவே ஒரு போலீஸ் வந்திருப்பாரு. நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா, நானும் இவரும் தனியா பேசணும் அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க போங்க நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு வச்சுட்டு பேச ஆரம்பிக்கும் போது நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் ரொம்ப ரொம்ப மரியாதையா பேசுவாரு. விக்டர் கிட்ட பேசினா மயங்கிடுவாங்க போல அப்படி பேசுறாரு. எதுக்காக அந்த குழந்தைய கொலை பண்ண, தம்மா துண்டு குழந்தைடாது, அதை எதுக்காக அப்படி சதைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யார் அந்த பொண்ணு, எதுக்காக அந்த பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும், அந்த பொண்ணை பத்தி ஏன் என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பொய் சொல்லாத நடிக்காத, ஏஞ்சல நீ தானே கொலை பண்ண அப்படின்னும் போது நான் எதுக்காக ஏஞ்சல கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏஞ்சலுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏஞ்சல் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய மகள், அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு அப்புறமா ஏஞ்சல நான் தான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு திருவிழா அன்னைக்கு அந்த பொண்ணை ஏதோ ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட், அது ஏதோ ஒரு கொலைகாரன், நான் கிடையாது அப்படின்னும் போது அப்படின்னா அந்த பொண்ணுடைய போட்டோ உங்ககிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இவன் யோசிக்கிறான். உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ அமைதியா இருக்காரு. இருக்குன்னு எனக்கு தெரியும், உண்மையா சொல்றேன், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல, ஆனா அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. யார் அது, ஒழுங்கா உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, சொல்லல அப்படின்னா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கும் போது ஏன்பா அதுக்குள்ள கோவப்படுற, கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றேன் ஆனா இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இவன் என்ன சொல்ல வரான், நம்மள ஏமாத்துறானோ, இவன் தான் கொலைகாரனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேவிஸ் உங்க மகன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு செமையா கோவம் வருது. தேவையில்லாம இப்ப எதுக்கு என்னுடைய மகனை பத்தி பேசுற, உன்ன மாதிரி கேவலமான மனுஷனுடைய வாயிலிருந்து என் பையனுடைய பேரு கூட வரக்கூடாது, அவனை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே மகன் இருக்கானா, மகனுக்கு என்ன வயசு, மகன் ஒன்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது, இவன் என்னமோ கேம் விளாடுறான் போல, நம்ம அமைதியா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு சம சோகமா இருக்காரு. மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும் பேசாம அமைதியா இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய மேலதிகாரி ஹீரோயினை கூப்பிட்டு அந்த கேஸ் என்ன விஷயம்னா ஆச்சு, விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அவனை கோர்ட்ல நீங்க ஆஜர்படுத்திருக்கணும், 4 நாள் ஆகுது இன்னமும் கோர்ட்ல ஆஜரே படுத்தாம இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா அவன் தான் கொலைகாரன், அந்த 4 பெண்களையும் கொலை பண்ணது மட்டும் இல்லாம சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணையும் கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆதாரம் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம், இவனை வெளியே விட்டா வெளியே இருக்க மக்களுக்கு தான் ஆபத்து, இவனால இன்னும் எத்தனை பொண்ணுங்க சாக போறாங்கன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது, அவனும் ஒரு சாதாரண ஹியூமன் தான், குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கான எல்லா உரிமையுமே இருக்கு, இன்னும் 2 நாள் டைம், அதுக்குள்ள நீங்க அவனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவனை வெளியே விடுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. விக்டர் நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு உண்மையை சொல்லணும், ஆனா உன்கிட்ட சொல்ல மாட்டேன், டேவிஸ் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவரெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நண்பனுடைய பொண்ணை தான் பொண்ணு மாதிரி வளர்த்திருக்காரு, இந்த உண்மை அவருக்கும் தெரியணும், அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது இவன் ஏஞ்சலை பத்தி பேச போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தகவல் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன விஷயம் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்றேன். அந்த திருவிழா டைம்ல நானும் ஊருக்கு வந்தேன், ஊட்டிக்கு ஒரு டூர் போயிட்டு வந்துட்டே இருக்கும் போது
உங்க ஊர் பக்கமா தான் போனேன். சரி ஓகே, இந்த ஊர்ல ஏதோ திருவிழா போல, போயிட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீ அந்த டைம்ல கையில சிலுவையோட பயங்கர பக்தி மயமா இருந்த. உன்னுடைய பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் பார்த்தேன். பொண்ணு அப்படின்னா ஏஞ்சல் அவ சொல்றாரு. அந்த திருவிழால நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட, நான் மயங்கின ஒரு முகம் அப்படின்னா அது ஏஞ்சலாவுடைய முகம் தான். அந்த பொண்ணை பார்த்துட்டு இவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்திருக்காரு. ஹீரோடைய வீட்டுக்கு போனா ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பையனை ஆளக்கானும். பையன் வந்துட்டு ஏஞ்சலாவுடைய வீட்டுக்கு போயிருக்கான். ஏஞ்சலாவை விண்டோ பக்கம் மறந்து கூப்பிடுறான். அந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல வர முடியாது, அம்மா இருக்காங்க, வெளியே வந்தா கண்டிப்பா மாட்டிப்பேன் அப்படின்னும் போது, இதான் நமக்கு சரியான டைம், ப்ளீஸ் இதை விட்டா நமக்கு கரெக்டான டைமே கிடைக்காது, தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போறா. இந்த எல்லா விஷயத்தையும் விக்டரும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவுடைய பையன் ஏஞ்சலாவை தனியா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு நிலா நட்சத்திரம்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு பிடிக்காது, இருட்டா இருக்கணும், இருட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஏன்டா இங்க கூட்டு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதோ காமிக்கிறேன் சொல்றேன்னு கூட்டிட்டு வந்த, அதை என்னன்னு சொல்லு, என்னுடைய அம்மா தேடுவாங்க, நான் கிளம்ப போறேன் அப்படின்னும் போது, உன்னை பார்க்கணும் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன், ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னும் போது, டே என்னடா தப்பா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா என்னை விடு, நான் வீட்டுக்கு போறேன், நான் போயிட்டு உன்னுடைய அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு, இந்த பையன் கையில ஒரு லைட்டை வச்சிருப்பான். அந்த லைட்டை வச்சு மண்டை மேலேயே ஓங்கி ஒரு போடு போடுறான். அந்த பொண்ணு மட்டையாய் கீழே ஒழுகுறா. இப்ப இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பள்ள மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த பொண்ணை போட்டு செம்மையா அப்படியே அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் தான் அந்த பொண்ணுடைய டெட் பாடியை கூட விடாம சதிச்சு வச்சிருப்பான். அன்னைக்கு நான் என்னையே பார்த்தேன். சொல்ல போனா விக்டருடைய அடுத்த கட்டம் தான் உன்னுடைய பையன் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, அவன் சரியான சைக்கோ, உன்னுடைய பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னும் போது, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, என்னுடைய பையன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னும் போது, உன்னுடைய மனசை தொட்டு சொல்லு, உன் பையன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பேச முடியல, செமையா அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. அப்படின்னா என்னுடைய பையன் தான் அந்த கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. அவரால் தாங்கவே முடியல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த வக்கச்சன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் கடைசியா அந்த ரூட்ல போயிருக்கான், இவனுக்கு தான் அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருப்பான், உசார் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு. இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. நேரா போயிட்டு அவங்கிட்ட விசாரிக்கும் போது, நான் பண்ணல அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் சண்டை போடுகிறாங்க. கடைசியா வக்கச்சன் கையில கன்னு கிடைக்கும். நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கன்னை நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட்டு, இது வேணா மத்தவங்களுக்கு கள்ள துப்பாக்கியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது, என்னுடைய அப்பா கடைசியா எனக்காக கொடுத்துட்டு போன ஒரு விஷயம், இதை நான் உயிருக்கும் மேலா பாக்குறேன், இது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அந்த பொண்ணு ஒன்னும் பண்ணல, குட்டி குழந்தைய போயிட்டு நான் எப்படி அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ நம்புறாரு. அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு விக்டர் சொன்னது உண்மையா இருக்குமோ, நம்ம பையன் தான் கொலைகாரனோ அப்படின்னு சொல்லிட்டு பையனையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பையனை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு கூட நம்ம ஹீரோவுடைய பையன் லேட்டா வீட்டுக்கு வந்திருப்பான். எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ சொல்லி மழுப்பிருப்பான். ஒரு மாதிரி பயந்துட்டே உள்ள போயிருப்பான். இதை நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்ணிருப்பாரு. இப்ப இந்த பையனுடைய ரூமுக்கு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஏஞ்சலுடைய சில பல போட்டோஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா இவன் தான் கொலைகாரம் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஏஞ்சல் கிட்ட, உன்னை கொன்னது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன், அவங்கள தண்டிக்காம விடமாட்டேன், இது எல்லாமே உனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு மலைக்கு மேல போறாரு. அங்க ஒரு குட்டி சர்ச் மாதிரி இருக்கும். கூட்டிட்டு போயிட்டு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ வந்துட்டு சாமி கும்பிடு, நீ பண்ண எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது இவனும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே கன்னோட பின்னாடி போறாரு. இந்த பையனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்குறாரு. இந்த பையன் கூட நம்ம ஹீரோ சந்தோஷமா இருந்த எல்லா விஷயங்களும் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம பையனாச்சு, நம்ம இப்படி பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணுடைய ஞாபகங்களும் வந்துட்டு போகுது. அந்த 16 வயசு குட்டி குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, அந்த குழந்தைய போயிட்டு அநியாயமா கொலை பண்ணிட்டானே, இவன் வளர்ந்தா இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. விக்டரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டீமும் அவனை காருக்குள்ள ஏத்தி உட்கார வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது விக்டர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன உனக்கு சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேவிஸ்க்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி இருக்குல்ல அப்படின்னும் போது, என்னையா பண்ணி வச்ச, ஏதாவது ஏடாகுடம் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஒரு சின்ன பொய்ய சொன்ன, எனக்கு தெரிஞ்சு டேவிஸ் நான் சொன்ன பொய்ய நம்பி தன்னுடைய
என்னுடைய பையனையே கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா இன்னத்துக்கு அந்த பையன் இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கல அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே ஏஞ்சலை கொலை பண்ணது டேவிஸ் உடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கேன் அப்படின்னும் போது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செம ஷாக்கு. இப்ப உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் சொல்ல சொல்ல நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோவுடைய பையன் ஏஞ்சலாவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தப்பாலாம் பேசல. இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே லவ் பண்றாங்க போல, நல்லா பழகி இருக்காங்க போல. ஏஞ்சல் நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, நீ பெங்களூருக்கு போயிட்டு படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நீ இல்லாம என்னால கண்டிப்பா இங்க தனியா இருக்க முடியாது. நானும் எங்க அப்பா கிட்ட சொல்லி பெங்களூருக்கே வரேன் அப்படின்னு சொல்றான். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கயா இப்பவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது ஆமா இதான் கரெக்டான டைம், இங்க யாரும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ணுவோமா அப்படின்னு கூட தெரியாது ப்ளீஸ் அப்படின்னும் போது அந்த பொண்ணு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பாப்பா. இந்த டைம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம விக்டர் பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏதோ ஒரு சவுண்ட் போட்டான் போல. ஆனா பயபுல உசாரா ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க கிளம்பிடுறாங்க. இங்க இருந்து பக்கம் நம்ம ஹீரோடைய வீடு. அந்த வீட்டுக்கு வெளியவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சு ரொமான்டிக்கா அந்த பொண்ணுடைய கையை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய சவுண்ட் கேக்குது. என்னுடைய அப்பா நினைக்கிறேன், நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தனியா இருந்தா, நீ போயிட்டு சீக்கிரமா வா அப்படின்னும் போது இவனும் வெளியே போறான். வெளியே போனா அங்க நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா ஊரை சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஒரு மாதிரி பதட்டமா பயந்து போயிருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ இந்த பையனை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு பயந்துட்டு அங்க உட்கார்ந்துட்டே இருக்கும்போது விக்டர் வந்து இந்த பொண்ணை வாய மூடி இந்த பொண்ணை அடிச்சு மட்டை பண்றான். அப்புறம் அங்க இருக்கிற ஆயுதங்களை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை இவன் தான் கொடூரமா கொலை பண்ணி அங்க தூக்கி போட்டு வந்திருப்பான். நான் தான் கொலை பண்ணேன், ஆனா பழிய பையன் மேல போட்டேன் அப்படின்னும் போது ஆட பாவி பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா ஹீரோ போனை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. உங்க மகனும் உங்க புருஷனும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கோயிலுக்கு போயிருக்காங்க, மலைக்கு மேல இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட உடனே பேசணும், எப்படியாச்சும் அவரை என்கிட்ட பேச வைங்க, ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவன் செம்மையா சிரிச்சுக்கிட்டே போறான். அந்த பக்கம் ஹீரோடைய பையனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்து இந்த பையனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. கையெல்லாம் நடங்குது. அப்ப அந்த பையன் சொல்றான், அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன், எனக்கு ஏஞ்சலாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணோம், அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அன்னைக்கு நைட்டு என் கூட தான் இருந்தா, நான் தான் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன், நான் கூட்டிட்டு வராம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டா, எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா காரணம், நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோ, நீங்க என்ன திட்டுவீங்களோ அடிப்பீங்களோ அப்படின்னு தான் இந்த உண்மையை நான் சொல்லாமலே விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கண்ணை கீழே போடுறாரு. இந்த பையன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்பா, லவ் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிருப்பான். லவ் பண்ற பொண்ணை எப்படா கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசை மாத்திக்கிட்டு ஓடி வந்து ஹக் பண்றாரு. ஆனா இந்த பையன் நம்ம ஹீரோடைய கண்ணை பார்த்து நல்லாவே பயந்து போயிருப்பான். மக்களே இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. விக்டரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா இவனுக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியே விட்டுறாங்க. உண்மையான குற்றவாளியை சீக்கிரமா போலீஸ் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் போடுறாங்க. இதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளியை எங்க கண்டுபிடிக்க முடியும், விக்டர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா நிரூபிக்க முடியாம நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லி முடிச்சா இப்போ விக்டருக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்கும் போது என்னாச்சோ எங்க இருக்கானோ எந்த பொண்ணுடைய உயிரை வாங்கிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பக்கத்துல தான் நம்ம ஹீரோடைய வீடு இருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஹீரோக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாய்லாம் சொல்லிட்டு டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா என்னுடைய பையன் காலேஜ் படிக்க பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான், அங்கேயே ஸ்டே பண்ணி படிச்சிட்டு இருக்கான், அவனுடைய அம்மா அடிக்கடிக்க போயிட்டு அவனை பார்த்துட்டு வருவாங்க, இப்பயும் அதான் அவனை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, ஆனா கடைசி வரைக்கும் நம்மளால விக்டரை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறாரு. ஏன்னா இந்த கேஸை விசாரிச்ச ஹீரோயினாலேயே ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, இவன் இந்த மாதிரி ரொம்ப சாந்தமா போற ஆளே கிடையாது, ரொம்ப கோவமா இருந்தாரு, தன்னுடைய பையனையே கொலை பண்ண பார்த்தவரு விக்டரை சும்மாவா விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்ப சொல்றாங்க. கார் வந்து நிக்குது. அப்ப நம்ம ஹீரோ சாப்பாடு எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பழஞ்ச பழைய வீட்டுக்குள்ள போறாரு. ஒருவேளை நாய் ஏதாவது வளர்க்கறானா, இதுக்குள்ள ஏன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு பார்க்கும்போது நம்ம
ஹீரோ சோத்தை கொண்டு போயிட்டு அங்க கீழே கொட்டுறாரு. யாரோ வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, விக்டர் தான். இதை ஹீரோயின் பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோவும் பார்த்துட்டாரு. விக்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு தயவு செஞ்சு என்ன கொலை பண்ண சொல்லு, என்னால இந்த கொடுமையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் விக்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ தான் கடத்தி கொண்டு வந்து இங்க கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டு போட்டுக்கிட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடி போனா அவங்க சிரிச்சிட்டு கிளம்புறாங்க. அதாவது நம்ம ஹீரோ மரணத்துக்கு மேல ஒரு கொடூரமான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அதாவது மரணம் வந்துட்டு ஒரு தண்டனையே கிடையாது, அதை விட இவனை கொடூரமா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு டெய்லி நாய் மாதிரி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் வெளியே கூட போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது விக்டருக்கு நம்ம ஹீரோ கொடுத்த தண்டனை சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. சரி அப்படின்னா சரின்னு போடுங்க, தப்பு அப்படின்னா தப்புன்னு போடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அவங்க மட்டும் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.